சொல்றாரு, இந்த நகை எப்படி கவரிங்கா மாறுச்சு? பாட்டி மீனாக்கு கொடுத்தது தங்க நகை, ஆனா இந்த நகை இப்ப எப்படி கவரிங்கா மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு விஜயா இருந்துட்டு, அதை எதுக்குடா எங்க கிட்ட கேட்கிற, உன் பொண்டாட்டி கிட்ட தானே அந்த நகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, நேத்து தானே நீங்க மீனா கிட்ட கொடுத்தீங்க, அது வரைக்கும் அந்த நகை உங்ககிட்ட தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லாம இப்ப விஜயா இருந்துட்டு, என்னடா புருஷனு பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துட்டு நாடகம் ஆடுறீங்களா? நீங்களே அந்த நகையை கவரிங்கா மாத்தி வச்சுட்டு இப்ப யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா அந்த நகை உங்ககிட்ட தானே இருந்துச்சு, நீ நேத்து தானே மீனா கிட்ட கொடுத்த, அப்ப நீ ஏன் அதை கவரிங்கா மாத்தி வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப விஜயா இருந்துட்டு, என்னங்க நீங்க எம்மளை பழிய தூக்கி போடுறீங்க, நான் எதுக்குங்க அந்த நகை கவரிங்கா மாத்தி வைக்க போறேன்? விஜயா இப்படி சொன்னதை கேட்டு மனோஜ் இருந்துட்டு, ஆமாப்பா நீங்க எதுக்குப்பா அம்மா மேல சந்தேகப்படுறீங்க, அவங்க எதுக்கு அவங்களோட நகையை கவரிங்கா மாத்த போறாங்க? அப்ப முத்து பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அம்மாக்கு சப்போர்ட் பண்ற, அப்ப அந்த நகையை நீ தான் திருடிட்டு ஓடுனியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணி இருந்துட்டு, ஏன் முத்து தேவையில்லாம எதுக்கு நீங்க அவரை இந்த மாதிரி பேசுறீங்க, உங்க நகை அவர் எதுக்கு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, இந்த வீட்ல இருந்து அவன் எதையுமே திருடிட்டு போனதே இல்லையா, இது என்ன அவனுக்கு புதுசா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, இந்த மீனா என்கிட்ட கொடுக்கும்போதே அந்த நகை கவரிங்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா இருந்துட்டு, என்னத்த சொல்கிறீங்க, நான் எதுக்கு அது கவரிங்காக மாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாண்டி நீ தானே உன் கழுத்தில் போட்டுட்டு இருந்த, அந்த நகையை விற்று உன் வீட்டுக்கு கொடுத்துருப்ப, வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த நகையை அப்படியே கவரிங்காக மாற்றிருப்ப, வேற என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, நான் எதுக்கு இந்த நகையை விற்று என் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன், அந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் எனக்கும் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்போ விஜயா இருந்துட்டு, ஆமாம் உன் தம்பி பற்றி தெரியாத என்ன அவன் திருடன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் மீனாவோட குடும்பத்தை பற்றி இழுக்கிறீங்க, அவ தம்பி திருட அப்படின்னா நீங்கள் பெற்று வச்ச மூத்த பையனும் திருடன் தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு, பாருங்க அங்கிள் எப்படி தேவையில்லாமல் இவர் பேசிகிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு அங்கிள் மீனாவோட நகையில் எடுக்க போறாரு, அவரே பிஸ்னஸ் பண்ணி கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாரு, இந்த முத்துவை தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, இப்போ எதுக்கு எல்லாரும் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க, இப்போ இந்த நகை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்படின்னா பேசாமல் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயா, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணனா நம்மளாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா ஸ்ருதி போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்து இருந்துட்டு, இல்லைப்பா பலக்குரல் சொன்னது உண்மைதான், இங்கே யாரும் அவங்க பண்ணின தப்பை ஒத்துக்கிற மாதிரி தெரியல, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதாப்பா உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, இல்லடா முத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வரவும், அப்போ மீனா இருந்துட்டு, இல்லைம்மாம்மா அவர் சொன்னது கரெக்டு தான், நம்ம பேசாமல் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், தேவையில்லாமல் எம்எல்ஏலாம் அத்தை பழி போடுவாங்க, அதை நான் எதுக்கு கேட்டுட்டு இருக்கணும், பேசாமல் போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னா யார் அந்த நகை எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் அங்கிள் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறது எந்த தப்பு கிடையாது, அவங்க விசாரிச்சுட்டு யார் எடுத்தாங்கன்னு சொல்ல போகிறாங்க, இதில் என்ன அங்கிள் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா, அம்மா என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே விஜயாட்ட கண்ணிலேயே ஜாட காமிக்கிறாரு. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா, டே என்னடா சொல்கிற, போலீஸ்காரங்களாம் என் வீட்டில் விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தான்டா கௌரவ குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, அப்போ நீங்கள் தான் அந்த நகையை மாற்றினீங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ விஜயா இருந்துட்டு, நான் ஆன்லாம் ஒன்றும் அந்த நகை எடுக்கல அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க. ஆனால் இங்கே ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் டவுட் வந்துடுது, இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தாலே சரியா இல்லையே, ஏதோ பயந்த மாதிரியே நிற்கிறாங்களே, ஒருவேளை இந்த மனோஜ் ஆண்டியும் சேர்ந்து தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா, பாட்டி மீனாக்காக ஆசையாக போட்ட நகை எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. இங்கே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க. இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா பயந்து நடுக்கிட்டு நிற்கிறாங்க. ஐயோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மானம் போயிருமே, அவருக்கு மட்டும் நான் தான் இந்த விஷயத்தை பண்ணினேன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி இங்கே பயந்து நடுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஐயோ இந்த விஷயம் மட்டும் ரோஹிணிக்கு தெரிஞ்சு அவள் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காரு. அப்போ போலீஸ்காரங்க இங்கே விசாரிக்கவும், அப்போ விஜயா இருந்துட்டு, இங்கே எதுக்கு சார் இதை விசாரிக்கிறீங்க, அந்த மீனாவோட அம்மா வீட்டில் போய் விசாரிங்க, அந்த மீனா தான் அந்த நகையெல்லாம் விற்று அவங்க அம்மாட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்து இருந்துட்டு, இல்லை சார் இந்த வீட்டில் தான் யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு, சந்தேகம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் விசாரிக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீனாவும் பார்த்தீங்கன்னா சீதாவையும் அவங்க அம்மாவையும் இங்கே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ முத்து இருந்துட்டு, என்ன பார்லர் அம்மா அவன் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, அவருக்கு தலைவலிக்குன்னு சொல்லி படுத்துட்டு இருக்காரு, இப்போ இதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ முத்து சொல்கிறாரு, ஓ போலீஸ்காரங்களை பார்த்ததுமே அவனுக்கு தலைவலி வந்துருச்சா, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரை பார்த்துட்டாரு. ஐயோ இவர்கிட்ட தானே அந்த 4 லட்சத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம், அவரே இப்போ வந்திருக்காரு, அவர் மட்டும் இப்போ நம்மளை பார்த்தாரு அப்படின்னா அந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி இங்கே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இங்கே ரோஹிணி இருந்துட்டு, வாங்க மனோஜ் அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்கிறாரு, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, இல்லை ரோஹிணி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பின்னாடி முத்து வந்துடுறாரு. என்னடா போலீஸ்காரங்களை பார்த்துமே உதறுதா, விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, நீ என்னமோ தலைவலின்னு சொல்லி உட்காந்துருக்க, வாடா அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு வெளியே இழுத்துட்டு வராரு. அப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு, என்னப்பா விசாரணை தானே எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை பார்க்கவும், என்னடா தம்பி நீயா, நீ தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்த, இப்போ என்ன விசாரணைன்னு சொல்லி போலீஸை பார்த்து பயந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க, இவன் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இங்கே மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா அல்ல விட்டுருது. ஐயோ இப்போ நம்மளோட எல்லா விஷயம் வெளியே வந்துடும் போல இருக்கே, இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்கார் வந்துட்டு இவர் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு, இவரோட கடையில் 2 பேர் வந்து 4 லட்சத்துக்கு பொருளை வாங்கிட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி தான் வந்து எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன் அது வீட்டில் யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அப்படி சொன்னதும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ மொத்தமாக மாட்டிக்கிட்டானே, இப்போ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க, 4 லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா, அந்த கேஸ் கூட நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் அந்த ஃப்ராடுகளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு பார்த்தீங்களாப்பா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா, பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி 4 லட்சம் ரூபா தொலைச்சிட்டு அதை வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக மீனாவோட நகையை திருடி அந்த பணத்தை கட்டியிருக்காம்ப்பா. இங்கே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நகையை அப்படியே கவரிங்காக மாற்றி கொண்டு வந்து வச்சுருக்காம்ப்பா. பார்த்தீங்கல்ல, ஆனால் அம்மாட்ட இருக்க நகை எப்படிப்பா இவங்கிட்ட போகும், அப்போ அம்மாவும் இதில் கூட்டு களவானியா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்குறாரு. ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா இதெல்லாம், மீனா உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருந்த நகை எப்படி அவன் கைக்கு போச்சு, ஒன்றும் அவன் உனக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட திருடிட்டு போயிருக்கணும், இல்லைன்னா நீயே அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துருக்கணும், என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்த போலீஸ்கார் வந்துட்டு என்ன சார் நடக்குதுங்க, அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே தான் நகை திருடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு ஆமாம் சார், இப்படி வீட்டுக்குள்ளேயே நகை திருடுவாங்கன்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா, என்னமோ போலீஸ்காரங்க வந்து வீட்டில் விசாரிச்சாங்கன்னா உன் கௌரவம் போயிருன்னு சொன்னையே, ஆனால் இப்போ திருடிட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறே, இப்போ உங்கள் கௌரவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரவி இருந்துட்டு என்னம்மா இதெல்லாம், அந்த மனோஜ் கூட சேர்ந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்கீங்களா, அண்ணியோட நகை எப்படிமா அவங்க கிட்ட கேட்காம எடுத்து அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஸ்ருதி இருந்துட்டு என்ன ஆண்டி நீங்கள் இவ்வளோ சீப்பாக நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் மம்மி கூட வந்து மீனாவோட நகையை பார்த்துட்டு கவரிங்காக இருக்குன்னு சொல்லி கேட்டப்போ அப்போ கூட நீங்கள் பேசாமல் தானே இருந்தீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு மீனா எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோடையும் கோபத்தோடையும் நிற்கிறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம், பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, உங்களை நம்பி ஏமாறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்ன பார்லர் அம்மா இப்போ என்னமோ சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை நேரம் என்ன பேசுனீங்க, என்னமோ உங்கள் புருஷன் எந்த தப்புமே பண்ண மாட்டான், நான் தான் என்னமோ அவனை சந்தேகப்படுறேன்னு சொல்லி என்ன அப்படி பேசுனீங்கல்ல, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட பார்த்தீங்களா மனோஜ், உங்களால் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறேன், உங்களை நம்பி நான் ஏமாறது மட்டும் இல்லாமல் உங்களால் நான் வாழ்நாள் முழுவதும் அசிங்கப்பட்டுட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு விஜயாவை பார்த்து என்ன ஆண்டி இதெல்லாம், நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா, நீங்கள் எதுக்காக அந்த மீனாவோட நகை இவர்கிட்ட எடுத்து கொடுத்து விற்க சொன்னீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஹிணி இப்படி கேட்டதுமே இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா இல்லைம்மா ரோஹிணி, அவன் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டான், அது உனக்கு தெரிஞ்சா நீ அவனை அசிங்கமாக நினைப்பியோன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பணம் கேட்டாமா, அதனால் நான் வேறு வழி இல்லாமல் தாம்மா அந்த நகை எடுத்து கொடுத்தேன், ஆனால் நான் வந்து அவனை அடமானம் தாம்மா வைக்க சொன்னேன், ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த நகை வித்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு பாத்தியாப்பா, எல்லா தப்பையுமே இவங்க பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு மீனா மேலே எவ்வளோ பழி சொன்னாங்க. முத்து இப்படி சொல்லி முடிக்கவும் இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவை போய் பலாருன்னு ஓங்கி அறையிறாரு. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டியா, பண்ணுற தப்பை எத்தனை நீ பண்ணிட்டு எப்படி மீனா மேலேயும் அவன் குடும்பத்து மேலே எப்படி பழி போட்டுட்டு நிற்கிற, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போ இங்கே போலீஸ்காரங்க இருந்துட்டு சரி உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க, இப்போ நீங்கள் யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு சார் என் பொண்டாட்டி நகை திருடுன்னு இவன் தான் தெரிஞ்சு போயிடுச்சு, நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க, நீங்கள் இவனை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட மனோஜ் ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா டே என்னடா அவன் அண்ணன்டா, இப்படியே அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்ன அண்ணனா, அவன் என்னைக்கு எனக்கு அண்ணன் மாதிரி நடந்துட்டு இருந்தான், அவன் அந்த மாதிரி நினச்சிருந்தானா இந்த மாதிரி என்கிட்ட திருட்டுத்தனை பண்ணிட்டு இருந்திருப்பானா, சார் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா டே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா உங்களால் அவனை பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்னா நீங்களும் அவன் கூட போய் உட்காந்து கம்பி எண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா மனோஜ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா இங்கே கதறிட்டு நிற்கிறாங்க.